நினிவே பட்டணத்தார் மறவாமல் இருந்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும். செத்துப் போக வேண்டியவர்கள், அழிந்து போக வேண்டியிருந்தவர்கள் அந்த ஜீவனுள்ள தேவனிடத்திலே மன்றாடியதால் தான் இந்த நாளிலே நாம் பிழைத்திருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம் என்பதை ஞாபகத்தில் வைத்திருந்திருக்க வேண்டும். கஷ்டங்கள் அகன்று போனதும், சிரமங்கள் தீர்ந்து போனதும், அபாயம் ஆபத்தெல்லாம் அகன்று போனதும் இவர்கள் மீண்டும் பழைய பாவத்திற்கே திரும்பிவிட்டார்கள். பரிசுத்தமில்லாமல் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். தேவன் பார்த்தார், அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கட்டளை கொடுத்து விட்டார். அது என்ன கட்டளை? நீ கனவீனப்பட்டவனாயிருக்கிறாய், நீ துன்மார்க்கமாயிருக்கிறாய். ஒரு காலத்துல ஒரு பட்டணத்துல ஒரு பகுதியில் ஒரு பெரிய பயங்கரமான வெள்ளம் வந்து விட்டதாம். அப்படி வெள்ளம் வந்தபோது அந்த ஊர் மலையடிவாரத்தில் இருந்த ஊர் என்பதால் தண்ணீர் முழுவதும் தேங்கி விட்டதனால் எல்லோருமே அந்த மலையின் மீது ஏறிவிட்டார்கள். அந்த கிராமம் முழுவதுமே வெள்ளத்தில் அடித்துக் கொண்டு போகிறது. மலைக்கு ஏறி போனவர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அப்படியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மலையின் மீதே இருக்கிறார்கள். எப்பொழுது மழை நிற்கும், எப்பொழுது இந்த வெள்ளப்பெருக்கு குறையும், நாம் கீழே இறங்கி போகலாம் என்று நிற்கிறார்கள். அதே சமயத்திலே அந்த காட்டுக்குள்ளிருந்து அந்த வெள்ளத்துல ஒரு புலியும் கூட அடித்து வரப்பட்டு இவங்க இருக்கிற இடத்துக்கு அதுவும் வந்து சேர்ந்துருச்சு. யாரையும் எதுவும் பண்ணல அந்த புலி. அதுவும் தன்னோட உயிருக்கு பயந்து இவங்க மாதிரியே அந்த புலி, அதாவது இவங்க எப்படி உயிருக்கு பயந்துட்டு அப்படியே நிக்கிறாங்களோ அதே மாதிரி அதுவும் நின்னுகிட்டு ஒரு சின்ன மேட்ல போய் அது நின்னுக்குச்சு. இதுக்கிடையில இந்த ஜனங்களுக்கு மத்தியில ஒரு வேட்டைக்காரன் கூட இருந்தான். அவனும் வேட்டையாடிக்கிட்டு வரும்போது வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கான். அவன் கையில ஒரு துப்பாக்கியும் இருக்கு. துப்பாக்கியோடு இருக்கிற அந்த வேட்டைக்காரன் அந்த புலியை அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவன் இந்த புலியை பாக்குறத சுத்தி இருக்கிறவங்க கவனிச்சுட்டு இப்ப இவன் என்ன பண்ண போறான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவன் மெதுவா தன்னோட துப்பாக்கியை வெளியெடுத்தான். மெதுவா தன்னோட துப்பாக்கியை எடுத்து அந்த அங்க நிக்கிற அந்த அப்படியே புலிக்கு குறி வைக்கிறான். பக்கத்துல நின்றுட்டு இருந்தவங்க எல்லாரும் அவனை பார்த்து, ஏய் உனக்கு என்ன புத்தி இருக்கா, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா, என்னாச்சு, அந்த புலி உன்னை என்ன பண்ணுச்சியா, அது உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணல, இங்க இருக்கிற யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணல, நீ எப்படி உயிருக்கு பயந்து இங்க வந்தியோ அதே மாதிரி அதுவும் உயிருக்கு பயந்து வந்திருக்கு. பாவம் அதுவும் நம்மள மாதிரி தானே, தன்னோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பயந்து அங்க போய் பாவம் அது பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கு. அது உன்னை என்னையா பண்ணுச்சு, அதே எதுக்கு சாகடிக்கிறதுக்கு குறி வைக்கிற என்று சொல்லி அவர்கள் எல்லோருமே இந்த வேட்டைக்காரன் தடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செய்யறாங்க. அந்த ஆள் அதை எதையும் கண்டுக்கல, அவங்க சொல்றது எதையும் கேட்கல. அவன் தன்னோட துப்பாக்கில அப்படியே குறி வச்சு கரெக்டா அதோட நெஞ்சுக்கு குறி வச்சு அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பீங்களா இல்ல அவனை திட்டிருப்பீங்களா? எல்லாரும் மாதிரியும் நீங்களும் அவனை திட்டிருப்பீங்களா இல்ல சப்போர்ட் பண்ணிருப்பீங்களா? எல்லாரும் திட்டுறாங்க. அதுதான் நம்மள ஒண்ணுமே பண்ணலையா, அதனால நமக்கு எந்த தீங்கும் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் சுட்டுட்டான். அது செத்து போச்சு. அடப்பாவி, இப்படி அநியாயமா ஒரு புலியை கொன்னுட்டேயா பாவி மனுஷா, அது என்னையா பண்ணிச்சு உன்ன? அப்ப அந்த வேட்டைக்காரன் சொன்னான், அது ஒன்னும் பண்ணல. அப்ப ஒன்னும் பண்ணாதப்போ பாவம் ஏன் அந்த புலியை இப்படி அநியாயமா கொன்னுட்ட? அப்ப அவன் சொன்னான், இப்ப அது எதுவும் செய்யல, ஆனா அது செய்ய போகுது. என்ன செய்ய போகுது? அட பைத்தியக்காரங்களே, கஷ்டம் வந்ததுனால, ஒரு ஆபத்து வந்ததுனால, வெள்ளம் வந்ததுனால, உயிருக்கே ஆபத்து வந்ததுனால, அது தனக்குள்ள இருக்கிற அந்த மிருக குணத்தை விட்டுட்டு நிம்மதியா அமைதியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கு உயிருக்கு பயந்ததுனால. ஆனா அந்த தண்ணி கொஞ்சம் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த வெள்ளம் அப்படியே வத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. திடீர்னு ஓ மேலேயோ ஏன் மேலேயோ பாஞ்சிரும். அது இப்ப வரைக்கும் அமைதியா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அது ஏதோட மனசு மாறியோ இல்ல புத்திய மாத்திக்கிட்டோ இல்ல, அப்புறம் சுற்றி இருக்கிற சூழ்நிலை சரியில்லாததுனால. கேக்குறியா என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்மள இந்த மிருகம் மாதிரி இருக்கிறவங்க எத்தனை பேர் இல்ல? இன்னைக்கு திடீர்னு உனக்குள்ள பக்தி ஏன் வந்தது? கொரோனாவால வந்திருக்கு. இன்று நீ வெளிப்படுத்துகிற இந்த ஆவிக்குரிய நடத்தையெல்லாம் எங்கிருந்து வந்தது? உன்னுடைய பொருளாதார பிரச்சனை, வியாதி, அதெல்லாம் கொண்டு வந்தது. கடனும் வேதனைகளும் அதை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் சடனா பயங்கர பக்திமான்களா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, வந்திருக்கிற பிரச்சனைகள் அடிப்படையில. தயவு செஞ்சு கவனி, பிரச்சனைகள் அடிப்படையில நீ இன்னைக்கு மனம் மாறி இருக்கிறியா? சில சமயங்கள்ல தேவன் பிரச்சனைகளை, ஆபத்துக்களை, அபாயங்களை, தடைகளை, சுகவீனத்தை, இவைகள் எல்லாவற்றையுமே தேவன் பயன்படுத்துவார். காரணம் உன்னை தன் பட்சமாக இழுப்பதற்கு, சேர்த்துக் கொள்வதற்கு.
அப்போ இவைகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு உன்னை துரத்துகிற போது, துரத்தப்படுகிற நீ தேவனை தேடி வரும்போது, தேவன் உன்னை சேர்த்து கொண்ட பிறகு மறுபடியும் ஓடணும்னு முயற்சி பண்ணாத, மறுபடியும் பின்னிட்டு போக முயற்சி பண்ணாத. பேதுரு தண்ணீர் மேல நடந்தப்போ அவன் முதல்ல என்ன செஞ்சான்? இயேசுவையே நோக்கி பார்த்தான். அப்படி இயேசுவையே அவன் பார்த்து கொண்டிருந்த போது சமுத்திரம் என்ன செய்தது? சிருஷ்டிகர்த்தரான இயேசுவை பேதுரு பார்த்து கொண்டே போகிறான். அவனை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். சிருஷ்டி கூட மௌனமாக இருந்தது. எப்பொழுது பேதுரு இயேசுவையே விசுவாசித்து இயேசுவின் வார்த்தைகளையே நம்பி இயேசுவின் பட்சமாய் போய்கொண்டிருந்த போது சமுத்திரம் கூட ஹெல்ப் பண்ணுச்சுங்க. ஆனா கொஞ்சம் காத்து அப்படியே வீசுச்சான். அப்படி ஒரு பிரச்சனை வந்தபோது, ஒரு கஷ்டம் வருகிற மாதிரி இருந்தபோது பேதுரு இயேசுவை பார்ப்பதை விட்டுவிட்டு பிரச்சனையை பார்த்தான். சமுத்திரம் என்ன செய்தது? இதோ இதோ இதோ, நீ ஏதோ சிருஷ்டிகர்த்தரையே நோக்கி பார்க்கிறாய் என்று, அவரை நோக்கி போகிறாய் என்று உனக்கு உதவி செய்தோமே தவிர, நீ சிருஷ்டிகர்த்தரை பற்றிக் கொள்ளாத போது நாங்கள் உன்னை ஏன் பற்றிக் கொள்ள வேண்டும்? வா கீழே என்று எடுத்து விட்டது. நான் சொல்றது புரியுதாங்க உங்களுக்கு? உடனே இயேசுவின் பாதப்படியிலே இருந்து, ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு கத்துறான். எங்கிருந்து கத்துறான்? ஆண்டவருடைய பாதப்படிக்கு அருகில இருந்து கத்துறான். ஏன் அப்படி கத்துறான்? பக்தன் அல்லவா? பக்தன் தான். சீஷன் அல்லவா? சீஷன் தான். அது வரைக்கும் அற்புதங்களை கண்டவன் அல்லவா? ஆமா கண்டவன் தான். கடல் மேல நடந்தானா? ஆமா நடந்தான். அப்ப ஏன் ரட்சியம் என்று கத்துகிறான்? இயேசுவை பார்த்து கொண்டிருந்த வரைக்கும் சிருஷ்டி உதவியாக இருந்தது. சகோதர சகோதரிகளை கவனிங்க. நாம் இயேசுப்பாவின் வார்த்தையை கேட்டா சிருஷ்டியும் நமக்கு உதவியாயிருக்கும். சிருஷ்டி கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்தால் சிருஷ்டி நமக்கு கீழ்ப்படிய முற்படும். சிருஷ்டி நமக்கு உதவி செய்ய முற்படும். சிருஷ்டி நமக்கு திருப்தியை தருவதற்கு முற்படும். என்ன சொன்னார் தேவன்? நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடாவிட்டால் ஆகாயத்தை வெண்கலமாகவும் அதேபோல பூமியை இரும்பாகவும் மாற்றி விடுவேன் என்றார். எந்த பயிரும் விளையாதபடி செய்து விடுவேன், பஞ்சத்தை வரப்பண்ணுவேன், மழையை வரவிடாதபடி செய்வேன் என்றால் என்ன அர்த்தம்? சிருஷ்டிகர்த்தருடைய வார்த்தையை சிருஷ்டியான மனிதன் கேளாவிட்டால் சிருஷ்டி உனக்கு உதவுவதை விட்டுவிடும். அதைத்தான் தேவன் அங்கே சொல்கிறார். நாகூம் நினிவே பட்டணத்தாரிடத்திலே சொல்கிறான், நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள், தேவன் பிரேத குழியை தயார் செய்து விடுவார். எச்சரிக்கை செய்கின்றான். ஏனென்றால் மறந்து போனார்கள் அவர்கள். 100 years back இதே பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த போது தேவன் எப்படி அவர்களை சிட்சிக்க முனைந்தார் என்பதை மறந்து போனார்கள். மறந்தே போனார்கள். இன்றும் நம்மில் மறந்து போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஒரு காலத்தில் திக்கற்ற வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்த போது, தரித்திரனாக வாழ்ந்து கொண்டிருந்த போது, ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த போது தேவனிடத்தில் மன்றாடியதாலே அவர் இரக்கம் பாராட்டி உனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். இரக்கத்தோடு உனக்கு இந்த நிலைமையை கொடுத்திருக்கிறார். இரக்கத்தோடு உனக்கு வாகனங்களை, வசதிகளை கொடுத்திருக்கிறார். இரக்கத்தோடு உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அதை மறந்து போய், தேவனையும் மறந்து போய், தேவன் அருளியிருக்கின்ற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையுமே கூட அனுபவித்த பிறகு நீ தேவனை மறந்து வாழ ஆரம்பித்து விட்டார். தேவன் சொல்லுகிறார், கனவீனனே, நான் உனக்காக பிரேத குழியை தயார்படுத்துவேன். அதுதான் நாகூமினுடைய செய்தியாயிருந்தது. அப்போ அவர்கள் செய்த பாவம் என்ன? 3வது அதிகாரம் 1வது வசனம். இரத்தப்பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. தொடர்ந்து 4வது வசனம் வாசிக்கிறேன். தன்னுடைய வேசித்தனங்களினால், தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாயிருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தமும் இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் மூகம் மட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி உன்மேல் தீட்டானவைகளை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உன்னை காண்கிறவர்களெல்லாம் நினிவே, நினிவே பாழாய் போயிற்று, நினிவே பாழாய் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர் யார்? ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டு ஓடிப்போவான். அழிந்து போகப் போகிறாய், நான் அழிக்கப் போகின்றேன். எப்படி அழிப்பார் என்று கூட தெளிவாக சொல்றாருங்க. 1வது அதிகாரம் 7வது வசனம். நாகும் 3:7 வாசித்து முடிக்கப் போகிறேன். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வசங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை, கவனிங்க, இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். ஜல பிரளயம் வரப்போகிறது.
நினிவே பட்டணம் முற்றிலுமாய் அழியப் போகிறது. எப்படி அழியப் போகிறது என்றால், புரண்டு வருகிற வெள்ளத்தினாலே. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள் எவ்வளவு அற்புதமா தீர்க்க தரிசனம் வச்சிருக்காங்க பாருங்களேன். குறி சொல்லலைங்க. முதலில் எச்சரிக்கை செய்தான். அதற்கப்புறம் தேவன் எப்படி சிட்சிப்பார் என்பதை தெரியப்படுத்தினான். புரண்டு வருகிற வெள்ளம் வரும் என்றான். எக்ஸாக்டாக வந்தது. யோனா நினிவே பட்டணத்துக்கு எச்சரிக்கை விடுத்ததற்கு பிறகு 150 வருடங்கள் நினிவே பட்டணம் நல்லா இருந்ததுங்க. யோனா தீர்க்க தரிசனம் உரைத்ததற்கு பிறகு 100 வருடங்களுக்கு பிறகு நாகும், நல்லா கவனிங்க, நாகும் என்றால் நெகேமியா என்ற பெயருடைய என்ன சொல்றது ஷார்ட் ஃபார்ம். நெகேமியா என்கிற பெயரை ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி அழைப்பார்கள் என்றால் நாகும். நாகும் என்ற பெயருக்கு அர்த்தம் ஆதரவு. இந்த நாகும் புத்தகத்திலே 3 அதிகாரங்கள் தான் இருக்கின்றன. 43 வசனங்கள் உள்ளன. எத்தனாவது புத்தகம்? 34வது புத்தகம். கவனிங்க, யோனா தீர்க்க தரிசனம் உரைத்ததற்கு பிறகு 100 வருடங்கள் கழித்து தேவன் நாகூமை அனுப்புகிறார். நாகூம் மூலமாக தேவன் எச்சரிக்கை செய்கிறார். யாரை? நினிவே பட்டணத்தாரை. என்னவென்று? நீ கனவீனமாயிருக்கிறாய், எனவே நான் உனக்காக பிரேத குழியை ஆயத்தப்படுத்த போகிறேன். வெள்ளம் புரண்டு வரப்போகிறது. 600வது கிமு 600வது வருடம். அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கு உண்டாயிற்று. டைக்ரிஸ் என்ற ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது. அதன் விளைவாக நினிவே பட்டணம் மூழ்கி போயிற்று. இது சரித்திரம் நமக்கு தெரிவிக்கின்ற சத்தியம், சரித்திர புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கின்ற உண்மை. ஒருவேளை நாம கூகுள்ல போய் சர்ச் பண்ணா தெரிந்து கொள்ள முடியும். நினிவே பட்டணம் வெள்ளத்தில் மூழ்கியதா? ஆம், மூழ்கியது. அப்ப என்ன நடந்தது? இந்த பட்டணம் மகா பெரிய பட்டணம், மகா பெரிய கோட்டை சுவரை உடைய பட்டணம். அதை யாரும் அசைக்க முடியாது, தொடக்கூட முடியாது என்றிருந்த அந்த பட்டணம் ஆற்றிலே வந்த அந்த வெள்ளப்பெருக்கினாலே அந்த பட்டணத்தை சுற்றியிருந்த கோட்டை சுவரிலே ஒரு பாகம் இடிந்து போயிற்று. எப்பொழுது கோட்டை சுவரின் ஒரு பகுதி இடிந்து போனதோ அதே சமயம் கிமு 612வது வருடத்திலே பாபிலோன் சாம்ராஜ்யம் திடீரென்று வந்து நினிவேயின் மீது யுத்தம் தொடுத்தார்கள். நதி என்ன செய்தது? சத்துரு வந்து உள்ளே பிரவேசிக்க தேவையான வழியை ஏற்படுத்தியது. என்ன சொல்லியிருந்தான் நாகும்? புரண்டு வரப்போகிறது வெள்ளம், அதன் விளைவாக உங்கள் பட்டணம் அழியப் போகிறது. பிரளயம் வந்தது. அந்த வெள்ளத்தோடு கூடவே சத்ருவும் வந்தான். சத்ரு வந்து கிமு 612 நினிவே பட்டணத்தை முழுமையாக அழித்து தகர்த்து விட்டான். சாதாரணமா என்ன செய்வாங்கன்னா, கேபிட்டல் சிட்டியை விட்டு வச்சா மறுபடியும் அவங்க ராஜ்யத்தை கட்டிக்குவாங்க அப்படின்னு. எந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க போனாலும் முதல்ல அந்த ராஜ்யத்தினுடைய ஹார்ட் மாதிரி, இருதய மாதிரி இருக்கின்ற நகரத்தை முழுமையா அழிச்சிருவாங்க. எனவே பாபிலோனின் ராஜா வந்து நேபுகாத்நேச்சார் தான், அவன் வந்து இந்த நினிவே பட்டணத்தை முழுமையாக அழித்து விட்டான். எப்படி அழித்தான்னா, அந்த நினிவே பட்டணம் இருந்த இடம் கூட தெரியாத அளவுக்கு அப்படி அழிச்சிட்டான். கவனிங்க, வேதம் என்ன சொல்லுது? நினிவே பாழாய் போயிற்று. நீ கனவீனமாயிருப்பதினாலே நான் என்ன செய்ய போகிறேன்? பிரேத குழியை உண்டாக்கப் போகிறேன். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுக்கு பின் 1842 அந்த பட்டணத்திற்கு சென்றவர்கள் பூமியை தோண்ட தோண்டிய போது பூமிக்கடியிலே உள்ளே புதைந்து கிடந்த நினிவே பட்டணத்தினுடைய சிதிலங்கள் கிடைத்தன. அதாவது 2254 வருடங்களுக்கு முன்பு அழித்து புதைக்கப்பட்ட நினிவே பட்டணத்தை எப்பொழுது மீண்டும் கண்டுபிடிக்கிறார்கள்? கவனிங்க, 1842 வருடத்திலே அதன் சிதிலங்களை கண்டெடுத்தார்கள். எந்த பட்டணங்க அது? பிரபஞ்சத்திலேயே பேரும் புகழும் வாய்ந்த பட்டணமாக இருந்த, உலக பிரசித்தி பெற்றதாக இருந்த நினிவே பட்டணத்தை பார்த்து தேவன் என்ன சொன்னார்? கனவீனப்பட்டிருக்கிறாய், எனவே நான் உனக்கு பிரேத குழியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னார். சொன்னபடி அந்த பட்டணம் முழுவதையும் தேவன் அழித்து போட்டார். இன்னைக்கு அந்த நினிவே பட்டணமே இல்லைங்க, அதோட அட்ரஸ் கூட இல்லைங்க. முழுமையாய் அழிக்கப்பட்டது. அட்ரஸ் இல்லாதபடி அழிக்கப்பட்டு விட்டது. காரணம், தேவன் சொன்னார். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்தே தீருவார். முடிப்பதற்கு முன்பாக ஒரு விஷயம். யோனா 100 வருடங்களுக்கு முன்பு இதே நினிவே பட்டணத்தாரிடத்திலே வந்து, நீங்கள் தொடர்ந்து செய்கிற உங்கள் பாவத்தினாலே தேவனை கோபமடைய செய்திருக்கிறீர்கள், எனவே தேவன் உங்களை சிட்சிக்கப் போகிறார். ஒருவேளை நீங்கள் சிட்சிக்கிற தேவனை
வேண்டிக் கொள்வீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். இல்லை என்றால், ஐயா உங்களுக்கு அழிவு வரப்போகிறது, நீங்கள் செய்த பாவம் பெருகிவிட்டது, எனவே சிக்ஷை வரப்போகிறது, 40 நாட்களிலே இந்த பட்டணம் முழுமையாய் அழியப் போகிறது. இந்த தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவர்கள் என்ன செய்தார்கள்? கேட்டார்கள், கேட்டு விசுவாசித்தார்கள், விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கூட தேவனிடத்தில் விண்ணப்பித்தார்கள், ஆண்டவரே எங்களை மன்னிங்க, இனிமேல் இந்த பாவத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று விட்டு விலகினார்கள். எதை விட்டு விலகினார்கள்? அதுவரைக்கும் அவர்கள் செய்து வந்த பாவத்தை விட்டு விலகினார்கள். தேவன் என்ன செய்தார்? தம்முடைய கோபத்தை அவர் விட்டுவிட்டார். நான் சிட்சிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை கூட அவர் மாற்றிக்கொண்டார். அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் தெளிவாக தேவ ஆவியார் அவரை கொண்டு தேவன் சொல்லச் சொன்ன வார்த்தைகளை உனக்கு சொல்லுகின்ற போது, யோனா சொன்னதற்கு செவிசாய்த்தார்கள், கேட்டார்கள், கேட்டு விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், அறிக்கையிட்டார்கள், பாவத்தை விட்டு விலகினார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? ரட்சிக்கப்பட்டார்கள், காப்பாற்றப்பட்டார்கள். நாகூம் தீர்க்க தரிசனம் உரைத்த போது கேட்டார்கள், ஆனால் செவிசாய்க்கவில்லை. அதன் விளைவு அழிக்கப்பட்டு விட்டார்கள். இது உன்னுடைய இஷ்டம். யோனா பிரசங்கித்த போது கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து அறிக்கை செய்து மனம் திரும்பிய போது ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல் நீ ரட்சிக்கப்படுவாயோ? நாகூம் தீர்க்க தரிசனம் உரைத்த போது அதை கேட்டும் கூட இந்த வார்த்தைகளை விசுவாசிக்காமல் அதற்கு கீழ்ப்படியாமல் அழிந்தது போல நீயும் அழிந்து போவாயா? அது உன் கையில் இருக்கிறது. கடைசியாக இஸ்ரவேலர்களுக்கு ஏசாயா, அதேபோல இஸ்ரவேலர்களுக்கு எலியா, எலிசா, ஓசியா, இவர்கள் எல்லோரும் கூட தேவ செய்தியை பிரசங்கித்த போது அதை அன்று ஒருவரும் கேட்கல. என்ன நடந்தது? நல்ல கவனிங்க. கிறிஸ்துவுக்கு முன் கிமு 722 வருடத்திலே அசீரிய சாம்ராஜ்யம் வந்து இஸ்ரவேலர்களின் 10 கோத்திரங்களை பிடித்துக் கொண்டு போய்விட்டது. கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கேட்கல, பேச்ச கேட்கல. என்ன நடந்தது? கிறிஸ்துவுக்கு முன் 722 அசீரிய சாம்ராஜ்யத்தார் வந்து இஸ்ரவேலர்களை அடிமைகளாக கொண்டு போனார்கள். ஆனால் அதே சமயத்தில் யூதா ராஜ்யம் கேட்டது. அதே சமயத்தில் யூத ராஜ்யத்தார் செவிசாய்த்தார்கள். அதன் பலன் என்ன? சில ராஜாக்கள் நீதியாய் உண்மையாய் அன்று ஆளுகை செய்ததினாலே 150 வருடங்கள் நிம்மதியாக யூத ராஜ்யம் தொடர்ந்தது. அதைத்தான் நான் இங்கு சொல்ல வருகிறேன். 20 ராஜாக்களிலே அட்லீஸ்ட் 8 ராஜாக்களாவது உண்மையாய் உத்தமமாய் ஆளுகை செய்தார்கள். அதாவது தீர்க்கதரிசிகளுக்கு செவிசாய்த்தார்கள், விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். அதன் பலனாக இஸ்ரவேலோடே கூட அடித்துக் கொண்டு போகப்பட வேண்டிய யூத ராஜ்யம் அடித்துக் கொண்டு போகப்படவில்லை. அது 150 வருடங்கள் அப்படியே தொடர்ந்தது. நண்பு சகோதரனே, சகோதரியே, அழிந்து போகாதபடிக்கு, நாசமாகி விடாதபடிக்கு உன் வாழ்க்கை தொடர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதாவது தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து, நான் தான் கனவீனமாயிருக்கிறேன், நான் தான் அந்த பாவங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னோடுதான் என்று தேவன் தெளிவாய் பேசுகிறார். எனக்காகத்தான் பிரேத குழியை தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். கவனே, நினிவே இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய பட்டணம், மேன்மையான பட்டணம். அதுவே என்று முழுமையாக அழிக்கப்பட்டது. அது அடியோடு நாசமாக்கப்பட்டது. நீயும் நானும் ஏமாத்திரம் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். 6 அடிதான் குழியை தோண்டி உள்ள வச்சிடலாம். அதுக்கு எத்தனை பேர் வேணும்? 4 பேர். அவ்வளவு சின்ன வாழ்க்கை உன் வாழ்க்கை. சில லட்சக்கணக்கானோர் இருந்த மகா பட்டணத்தையே தேவன் ஒரே நாளில் முழுமையாக அழித்து விட்டார். நீ எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தால் இந்த வேளையிலே நம்மை நாமே சரி செய்து கொள்ளலாமா? உள்ளபடியே இருக்கிற இடத்திலேயே, ஆண்டவரே உமக்கு விரோதமாக வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு க்ஷேமம் அல்ல. நாம் வாசித்தபடி முதலாவது கேட்டு விசுவாசித்தால் ஆசீர்வாதம், கேளாவிட்டால் சிட்சை. கேட்டு செவிசாய்த்து விசுவாசித்து கீழ்ப்படிந்தால் நானே உங்கள் மத்தியில் இருப்பேன், உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்கிறார். யாரும் மத்தியில் இருக்கிறீர்களா? ஐயா, நான் கேட்கிறேன், விசுவாசிக்கிறேன், கீழ்ப்படிய போகிறேன், எல்லாவற்றையும் விட்டு விலகி விடுகிறேன், விண்ணப்பம் செய்கிறேன். ஆண்டவரே நான் மன்னிங்க என்று விண்ணப்பம் செய்கிறேன். இதுவரைக்கும் நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த வேளையிலே தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில்
பிரேதக்குழிக்கு தப்பித்துக் கொள்ளுவாயோ, ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுவாயோ, அபாயங்களுக்கு தப்பித்துக் கொள்ளுவாயோ, அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வை காத்துக் கொள்வாயோ, உன்னுடைய இஷ்டம். லெட்ஸ் ப்ரே. எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நாகூம் மூலமாக தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியிருக்கிறீர். நாகூம் எந்த விதத்தில நினிவே பட்டணத்தாருடைய பாவத்தை பார்த்து பிரேதக்குழி ஆயத்தமாக இருக்கிறது என்ற அளவுக்கு எச்சரிக்கை செய்த போதும் அவர்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கண்டுகொள்ளாமல் இருந்ததினாலே நினிவே பட்டணமே அன்று அழிக்கப்பட்டது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை புறக்கணிப்பதும் உம்முடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பதும், நீர் எவ்வளவு தெளிவாக எங்களுக்கு அறிவிக்கிற போதும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும், அதற்கு மதிப்பு கொடாமல் இருப்பதும், உம்முடைய வார்த்தைகளை புறக்கணித்து வாழ்வதும் சாபம். இந்த சத்தியத்தை உணர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கிருபையாய் ஆண்டவரே உம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. வரப்போகின்ற ஆபத்துக்களிலிருந்து, வரப்போகின்ற பேராபத்துக்களிலிருந்து, அழிவுகளிலிருந்து, வியாதி பேரிடர்களிலிருந்து ஆண்டவரே எங்களை காத்து வழிநடத்தி எல்லா அழிவினின்றும் எங்களை மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழ்கின்ற கிருபையை, இரக்கத்தை அருளிச் செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை, எங்கள் மக்களை இந்த மிகப்பெரிய கொரோனாவிலிருந்து விடுவிங்க ராஜா. இந்த ஊழியத்தை நேசித்து சுவிசேஷத்தை தானம் செய்கிறவர்களை, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்களை, நம்பிக்கையாக காணிக்கை அனுப்பி வைத்து இந்த ஊழியத்தை ஆண்டவரே தாங்குகிறவர்களையும், அதேபோல யூடியூபிலும் அநேக மீடியாக்களிலும் உம்முடைய செய்திகளை கேட்டு விசுவாசித்து நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபித்து விண்ணப்பம் பண்ணுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.